திமுகவினுடைய பிறவி குணம் என்னன்னா, ஒரு மொழியை தாக்கி இதை விட முட்டாள்தனமான கேவலமான ஒரு அரசியல் எங்கேயாவது உண்டா? ஸ்டாலினுக்கு தமிழை தவிர இன்னொரு மொழி தெரியுமா? ஆங்கிலத்தில் 4 வார்த்தை பேசுவாராங்க. நான் கேட்குறேங்க, மு.க. ஸ்டாலின் 4 சென்டென்ஸ், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அன் எஜுகேட்டட் ஸ்டேட், நல்ல படித்த மக்கள், ஆன்மீக மக்கள், அறிவாளிகள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் 4 சென்டென்ஸ் தப்பு இல்லாமல் மு.க. ஸ்டாலின் பேசட்டும், அவர் மொழியை பற்றி பேசட்டும். திமுகவினுடைய பல தலைவர்களுக்கு தமிழ் சரியாக எழுதவோ, தமிழ் சரியாக பேசவோ, அல்லது இன்னொரு மொழி, இரண்டாவது ஒரு மொழி, அந்த மொழியை கூட அறிந்திருக்கவோ கூட ஆற்றல் இல்லாமல் ஊழல்ல மட்டும் தேர்தலில் பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கி ஆட்சியில் அமர்ந்துட்டு நாங்க எங்க கூட்டணி பலமா இருக்கு. என்ன கூட்டணி பலமா இருக்கு? வணக்கம். ஜி. ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவினுடைய மாநில தலைவர். திருச்சி ரயில்வே அலுவலகத்தில் ஹிந்தியில் பெயர் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் இடம் போடுறேன்னு சொல்லி திமுகவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பெயரெல்லாம் மை வச்சு அழைச்சிருக்காங்க. திமுக அவங்களுக்கு வேறு அரசியலே தெரியாது. பிறவியிலே ஜென்மன், அதாவது பிறவியிலே சில பேருக்கு சில குணாதிசயங்கள் இருக்கும். அது ஜீன்ஸ், ஹெரிட்டேஜ்னு கூட சொல்லுவோம். ஹெரிட்டேஜ்னா என்ன மீனிங் தெரியுமா? குவாலிட்டி இன்ஹெரிட்டட் பை பர்த். ஒருத்தனுக்கு பிறவினாலே வரக்கூடிய குணங்கள். அதில் திமுகவினுடைய பிறவி குணம் என்னென்னா, ஒரு மொழியை தாக்கி இதை விட முட்டாள்தனமான கேவலமான ஒரு அரசியல் எங்கேயாவது உண்டா? பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாரதியாருடைய மேற்கோள்களை, பாரதியாருக்குன்னு சொல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையை உருவாக்கி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்திக்கு ஆதரவாக செயல்படுறாரு ஸ்டாலின் சொல்கிறாரா? ஸ்டாலினுக்கு தமிழை தவிர இன்னொரு மொழி தெரியுமா? ஆங்கிலத்தில் 4 வார்த்தை பேசுவாராங்க. நான் கேட்குறேங்க, மு.க. ஸ்டாலின் 4 சென்டென்ஸ், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அன் எஜுகேட்டட் ஸ்டேட், நல்ல படித்த மக்கள், ஆன்மீக மக்கள், அறிவாளிகள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் 4 சென்டென்ஸ் தப்பு இல்லாமல் மு.க. ஸ்டாலின் பேசட்டும், அவர் மொழியை பற்றி பேசட்டும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தேசிய மொழி ஹிந்தியில் எழுதியிருந்தா கண்டிக்கத்தக்கதுன்னு என்ன கண்டிக்க வேண்டிய என்ன இருக்குது? இல்ல, அவங்க ஹிந்தி தமிழ் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும், அப்படி சொல்லுங்க. இல்ல, ஹிந்தியில எழுதினதை அவங்க அழிக்கல, உடைக்கல. ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த தமிழ் வார்த்தையை ஹிந்திலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருக்காங்க. தமிழ்ல அதான் தமிழ் சொல்றதே தான் திரும்பி சொல்றீங்க. தமிழ் சொல்றதே தான் திரும்பி சொல்றீங்க. நீங்க சொல்றதே தான் திரும்பி சொல்றீங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இல்லையா? இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமான்னு கேட்குறேன். இதுல என்ன, இது மக்களுடைய பசியில வாடுறாங்களா, இல்ல மருத்துவ வசதி கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்களா, மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை பற்றி பேசுறீங்களா? ஒன்றும் இல்லை. எடுத்தோடனே நீங்க கேள்வியை நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல போகக்கூடியவங்க திருச்சியில் போகிறாங்க, ட்ரெயின் ஏறி போகிறாங்க, அவ்வளோதான். புரியுதா? அது ஹிந்தியில் எழுதியிருந்தாலும் கூட தப்பு இல்லைன்ற. ஹிந்தி வேணும், தமிழ் வேணும், இங்கிலீஷ் வேணும். அதுதான் போராடுறாங்க. தமிழ்ல இல்லை அவன் போராடுறாங்க. இஸ்ரேலில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு யுத்தம் நடக்குது. அதுக்கு இங்கே அமெரிக்கன் எம்பசி முன்னால போய் போராடுறான். பைத்தியக்காரன் இல்லையா? அங்கே போய் போராட வேண்டியானே, எதுக்கு போய் இங்கே இருந்து போராடுறான்? அந்த போராட்டத்துக்கு ஏதாவது அர்த்தம்? அதை பற்றி கேளுங்க. அந்த போராட்டத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? மீனிங்லெஸ். அதாவது ஒரு ப்ரிபாசிரியஸ், முட்டாள்தனமான ஒரு போராட்டம்னா இதுதான். அது உலக அரங்கத்தில் அவங்க யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு இவன் அங்கே போகணும், யுத்தம் அங்கே போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம். இங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் தான் என்ன பண்ணும்? மத்திய அரசாங்கம் அமைதி வேணும்னு சொல்லியாச்சு. இந்த இந்தியாவுடைய நிலை எல்லாருக்கும் தெரியும். உலக அரங்கத்தில் இந்தியாவுடைய நிலை என்ன, உலக போல, அதை பற்றியெல்லாம் பேசட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திமுகலேருந்து. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. அதிமுகவும் பிளவுபட்டு ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் போயிட்டு ஒரு பலமான கூட்டணி இல்லை. திமுகவில் 10-11 கட்சி, சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட போயிட்டாங்க. இவ்வளோ நாள் ஆதரவாக பேசிட்டு இருந்த தனியரசு போன்றவர்கள், சின்ன சின்ன கட்சிகள், கருணாசு, எல்லாருமே திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி சமாளிக்க போறீங்க? அதாவது திமுக காரங்க தோத்து போறவங்களுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். மக்களுடைய மனநிலை இங்கே எந்த கட்சியும், ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வாக்கு, கட்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒட்டு மொத்தம் ஓட் பேங்க் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் டுகெதர், இந்த பார்ட்டியுடைய கேடர்ஸ், பார்ட்டியுடைய மெம்பர்ஸ், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% கூட வராது. ஓட்டு போடுறது யாரு? மக்கள். இந்த மக்கள் திமுகவுக்கு எதிரான
நேர் எதிரான ஒரு மனநிலையை வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, அதை பற்றி கேளுங்களேன். எங்கே பார்த்தாலும் கொலை, எல்லாம் ஒருத்தரை கொலை பண்ணுற, 2 பேர் 3 பேரை கொலை பண்ணுறாங்க. ஜாதிய கொலைகள், ஜாதியை வந்து திமிர்னால கொலை பண்ணுறது, இன்னும் கஞ்சா, மது, எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் முன்னால் சாயங்காலம் 5 மணியில் தொடங்கி ராத்திரி 11 வரைக்கும் அந்த டாஸ்மாக் முன்னால் விழுந்து கிடக்கக்கூடிய ஆட்களை போய் பாருங்கள். நீங்கள் கேமராவில் எடுத்துகிட்டு போய் மெட்ராஸ் நைட்டில் அப்படியே ஒரு சுற்றி வாங்க, அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுங்க. ஒரு மதுவினால் பள்ளிக்கூடங்களுக்கு போங்க. பிள்ளைகள் என்னென்னவோ பேர் நமக்கு தெரியாத பல வகையான போதைப் பொருள்கள், பேக்கெட்டில் பிஸ்கெட்னு வச்சுக்கிறான், அவன் வந்து கஞ்சா வச்சுக்கிறான், அபீன் வச்சுக்கிறான், சாக்லேட் வச்சுக்கிறான். இப்படி பல வகையான போதைகளுக்கு குழந்தைகள் அடிமையாகி போகக்கூடிய அந்த நிலைமையை மாற்றுறதுக்காக ஏதாவது கேள்வி கேளுங்க. நேர் எதிராக பேசிட்டு இருந்த தேமுதிக இன்னைக்கு வந்து அவங்க வந்து பிரேமலதா அவர்கள் திமுகவுக்கு எவ்வளோ, இன்னைக்கு விஜயகாந்த் இருந்திருந்தா அவர் வந்திருப்பாரா? அதனால இந்த மாதிரி முரண்பாடான கூட்டணி அங்கே இருக்கின்றதை நீங்கள் முதல்ல பேசுங்க. எங்கள் கூட்டணி ஒன்றும் வீக்கான கூட்டணி எந்த காரணங்களும் சொன்னாங்க. போன தேர்தலும் இந்த தேர்தலையும் 24 நடந்த தேர்தலையும் அதில் அதிமுக தனியாக நின்னாங்க, பாரதிய ஜனதா தனியாக நின்னோம். அப்போது நாங்கள் எத்தனை தொகுதிகளில் 2வது இடம் வந்திருக்கோம், எந்த ஓட்டு டிஃபரன்ஸ் இல்லை, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. பார்த்தாச்சுன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா பூரண மதுவில் கொண்டு வந்துடுவீங்களா? இவ்வளோ திமுக ஆட்சியில் இவ்வளோ மதுபானத்துக்கு போதைப் பொருளுக்கெல்லாம் பசங்க, சின்ன பசங்கள்லாம் அடிமையாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட கூட்டணி வந்தால் பூரண மதுவில் வருமா? அது தேர்தல் அறிக்கையில் வரத்துக்கு நீங்கள் யாருன்னா வற்புறுத்துவீங்களா? நீங்கள் முதல்ல திமுக காரரான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு திமுக காரர் மாதிரி தான் எனக்கு படுது. காரணம் என்னென்னா, இப்போ எல்லா ஊடகங்கள்லேயும் அவங்களுடைய அந்த அந்த நெட்வொர்க்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய பல வகையான அவங்க வந்து எலெக்ஷனுக்காக கேள்வி கேட்பதற்காகவே சில பேரை தயார் பண்ணி அனுப்புகிறதா சொல்கிறாங்க. ஏங்க பூரணமதி இன்னைக்கு குஜராத்தில் ஆட்சி இருக்குது. குஜராத்தில் எத்தனாவது தடவை ஆட்சி இருக்கும்? பேப்பர் படிக்கிறீங்கல்ல, நியூஸ் சேனல்லாம் பார்க்குறீங்கல்ல, நேஷ்னல் சேனல்லாம் பார்க்குறீங்கல்ல. பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளாக எத்தனாவது தடவையாக குஜராத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. இன்றைக்கி அகமதாபாத் தானே தலைநகர். அகமதாபாத்தில் மது விலக்கு இருக்கா இல்லையா? காந்தி பிறந்த இடம். அங்கே வந்து ஏதாவது பெரிய பெரிய ஹோட்டலில் கூட உங்களுக்கு மது கிடைக்காது. அங்கே வந்து டைனி இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன தொழிற்சாலைகள் பொருளாதாரத்தில் அவ்வளோ உயர்ந்து நிற்குதுன்னா என்ன காரணம்? நான் பொருளாதாரத்தில் வலிமையான நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். பொருளாதாரத்தில் ஜிடிபியில் பார்த்தா மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது தமிழ்நாடு இடத்துல. நான் சொல்றது கேளு, வேற எந்த மாநிலமும் இல்லையே. எந்த மாநிலம் இல்லை? பொருளாதாரத்தில் ஜிடிபியில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. அதுக்கு யார் காரணம்? மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள். மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜுங்க ஒரே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்ததுங்க. சொல்றீங்களா? விவசாயிகளுக்காக 3 மாசத்துக்கு ஒரு முறை 6000 ரூபா உங்க பேங்க்ல டெபிட் ஆகும். 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எனக்கு ரோட்ல கடை வச்சு கீழே கடை பார்த்தீங்களா, எல்லா கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். அவங்களுக்கு வந்து நிதி ஏதாவது தொழில் பண்ணணுமா, உடனடியாக பேங்க்ல அவங்களுக்கு நிதி கிடைக்கும். 50,000, 1 லட்சம் முத்ரா லோன், 10 லட்சம், 20 லட்சம் வாங்கி தொழில் பண்ணுறாங்க. யார் காரணம்? பொருளாதாரத்தில் இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு 100க்கு 100 நரேந்திர மோடிஜி அவருடைய மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை இவங்க சரியாக பயன்படுத்தி திமுகவினுடைய பல தலைவர்களுக்கு தமிழ் சரியாக எழுதவோ, தமிழ் சரியாக பேசவோ, அல்லது இன்னொரு மொழி, 2வது ஒரு மொழி, அந்த மொழியை கூட அறிந்திருக்கவோ கூட ஆற்றல் இல்லாமல் ஊழல்ல மட்டும் தேர்தலில் பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கி ஆட்சியில் அமர்ந்துட்டு நாங்க எங்க கூட்டணி பலமா இருக்கு. என்ன கூட்டணி பலமா இருக்கு? திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாதுங்க. எப்போ எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சதா? கலைஞர் கருணாநிதியால முடியலங்க. அப்புறம் எப்படிங்க மு.க. ஸ்டாலினால முடியும்? வாய்ப்பே இல்லைங்க. பூரண மதுவிலக்கு நம்ம தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றா வருமானன்ற கேள்வி கேட்டேன். எங்க அண்ணாமலை வந்து குஜராத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. நான் என்னோட கேள்வி வந்து தமிழ்நாட்டில் வரதுக்கு வாய்ப்பு? தமிழ்நாட்டில் நீங்க அதுக்கு பதில், அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் நான் இங்கே அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நான் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வாய்ப்புங்கிறதுக்குள்ள கேள்வி உங்கள் கேள்வி. ஏன்னா எனக்குன்னு ஒரு கமிட்டி, எனக்கு ஒரு கட்சி தலைவர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் பேர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள். அப்புறம் கட்சிக்கு ஒரு கோர் கமிட்டி இருக்குது, பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கோர் கமிட்டி இருக்குது. உங்களுக்கு தெரியும். கட்சி ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த முடிவை அவங்க எடுக்க முடியும். எங்களுக்கு தேசிய கட்சி இருக்குது. எடுத்தேன் கவிழ்த்தேன் எந்த பதிலையும் நான் வந்து ஒரு ஊடகம் உங்கள் முன்னால் நான் பேசிட முடியாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவேடாகவும் முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான, அதே மாதிரி போதைப் பொருள்களுக்கு எதிரான
வலிமையான குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இப்போ சொல்றீங்க திமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு கெட்டு போயிடுச்சு, சின்ன பசங்களாம் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா ஒரு புதுசா இருக்கணும்னா தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கணும்ல, பூரண மதுவிலக்கோ இந்த மாதிரி. அதுதான் தேர்தல் வாக்குறுதி நாங்க கொடுத்துட்டோமா? படிச்சீங்களா? கொடுக்கல. நீங்க அழுத்தம் கொடுத்து பூரண மதுவிலக்கு சொல்லுவீங்களா பிஜேபினர்னு கேட்குறேன். ஏங்க, எங்க கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னால நீங்க இந்த கேள்வியை கேட்கறது சரியா? இல்ல வருமான்னு கேட்கறேன். நீங்களா அழுத்தம் கொடுத்து வர வைப்பீங்களா? அதுதான் கேள்வி. நிச்சயமா பூரண மதுவிலக்கு கொண்டு வரீங்களோ வரலையோ அது என்னோட கேள்வி இல்ல. உங்ககிட்ட இருந்து வருமா, வாய்ப்பு இருக்கா? நீங்களா அழுத்தம் கொடுத்து 100க்கு 100 மதுவுக்கு எதிரான, போதைப் பொருளுக்கு எதிரான, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்ப நடக்கக்கூடிய தீய திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த அவலங்கள் நிச்சயமாக இடம் ஒண்ணுமே இருக்காது. அது எங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நரேந்திர மோடிஜி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கா? இன்னைக்கு அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இத்தனை மந்திரிகள் இருக்கிறாங்களே, மத்திய அமைச்சர்கள், அவங்க மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கா? ஏதாவது எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்கிறோமே இருக்கா? இல்ல இல்ல. அப்ப நீங்க இந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஊழல் இல்லாதவங்க தான் பேச முடியும், அவங்க பேச முடியாது. நாங்க மத்திய அரசாங்கம் அப்படி ஹிந்தி இல்லாத விஷயங்களை தான் பேச முடியும். எதையுமே மக்களை சார்ந்த, மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய, மக்களை பாதிக்கக்கூடிய அந்த விஷயங்களை திமுக பேசினால் கூட அதை நம்ம செவி கொடுத்து கேட்கணும். காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வாய்க்கால் தகராறோ அல்லது வரப்பு தகராறோ கிடையாது. இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது பற்றி நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் அத்தனையும் 100க்கு 100 இன்னைக்கு ஊழல் ஊழல் பெருக்கெடுத்து ஆறா ஓடுதுங்க. எங்க பார்த்தாலும் இந்த தேர்தலில் பணத்தை ஒன்று கொட்டுறாங்க. ஒரு வீட்டுக்கு 25 கிலோ அரிசி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் துணி. ஒரு திமுக அமைச்சர் இருக்காருன்னு சொன்னா, அவர் ஒரு தொகுதியில் அவருக்கு திருப்பி போட்டி போட போறாருன்னா ஒவ்வொரு வீடா இதுதான் கொண்டு கொடுக்குறான். ஒரு லேப்டாப், ஒரு பணம், இதெல்லாம் எங்கிருந்து சம்பாதிச்சாங்க? அவங்க வீட்லயும் கொடுக்குறாங்களா? சம்பாதிச்ச பணத்தை கொடுக்குறாங்க. அதிமுக பணமே கொடுத்தது இல்லையா தேர்தலுக்கு? அதிமுக பற்றி என்ன கேட்கக்கூடாது. அது கூட்டணி கட்சிகளுடைய விஷயங்களை நான் பேசக்கூடாது. அந்த அளவு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அதாவது நிச்சயமாக அதிமுக நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், அதுக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற பொழுது மக்கள் உண்மையிலே சுபிட்சமா இருந்தாங்க. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. மக்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகங்க. ஒரு மனுஷனுக்கு பசியை உணரணும். காமராஜர் உணர்ந்தார், எம்ஜிஆர் உணர்ந்தார், புரட்சி தலைவர் ஜெயலலிதா உணர்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய ஏழ்மை, வறுமை, இதையெல்லாம் உணர்ந்த பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருந்தப்போ சிறப்பாக இருந்தார், செயல்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக அவர் மாற்றப்பட்டார்? நல்லா செயல்பட்டு இருக்கும்போது எதற்காக அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு அடுத்து தலைவர் நயினார் அவர்கள் வந்தார்? இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா நீங்க இது எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான். காரணம், நானும் ஒரு தொண்டன் இந்த கட்சியில. நாம் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு இயல்பு இருக்குது. நான் 45 வருஷமாக அந்த கொள்கையில் இருக்கேன். எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அதே மாதிரி 15-20 வயசில் என் பையன் இருக்கான். அவனும் பார்ட்டியில் தான் இருக்கான். பார்ட்டி மெம்பர் அவன். அப்போது அவனுக்கு ஒரு இயல்பு இருக்கும். அதே மாதிரி அவரை யாரும் மாற்றலை. அண்ணாமலைஜி அவர்களை யாரும் மாற்றவும் இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கார். பிரதமர் வரக்கூடிய கூட்டத்தில் கலந்துகிறார். அமித்ஷாஜி அவர்களுடைய கூட்டத்திலே வரார். கோர் கமிட்டி மீட்டிங்கில் வரார். அவருக்குன்னு கட்சி, தேசிய, எங்கள் கட்சி எல்லா கட்சியும் மாதிரி இல்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு போஸ்டிங் போடுறது, எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அண்ணாமலைஜி அவர்களுடைய அந்த தலைமை குணத்தை எங்கள் தொண்டர்களும், நயினார் நாகேந்திரன்ஜி போன்ற பெரிய தலைவர்களும், அதே மாதிரி எச் ராஜாஜி மாதிரி, பொன் ராதாகிருஷ்ணன்ஜி மாதிரி பெரிய தலைவர்களும் அண்ணாமலைஜி அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உணர்ந்து தான் இருக்கிறோம். அவருக்கு ஒரு இடம் கட்சி கொடுத்துட்டு தான் இருக்கு. கட்சி அவரை எப்படி பயன்படுத்துன்றது முடிவு பண்ணுறது யாரு? கட்சியினுடைய தேசிய தலைமை. இங்கே மாநில தலைவர் ஆக்குன, அவர் மாநில தலைவர் ஆக்குனது யாரு? தேசிய தலைமை. எங்களுக்குன்னு தேசிய கட்சி. நாங்கள் தேசியத்தில் ஒரு முறை இருக்குது. அதுவும் எடுத்தேன் கவிழ்த்தேன். உங்களுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி அந்த ஒரு குடும்ப கட்சி இல்லை. இது ஒரு மக்கள் பிரதிநிதிகள், ஒரு கோர் கமிட்டி, பார்லிமெண்டரி போர்டு, பார்ட்டிக்கு ஒரு பார்லிமெண்டரி போர்டு இருக்கும். அந்த தேசிய கமிட்டி அவங்க முடிவு பண்ணுவாங்க. நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி வந்தாங்க? அதுக்கு முன்னாலே யார் இருந்தாங்க? அப்போ நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க? கட்சிக்குன்னு ஒரு சிஸ்டம், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது ரொம்பவும் அமிக்கபிளாக இருக்கும், ரொம்ப அமியபிளாக இருக்கும், கன்சென்சஸோடு இருக்கும், ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட ஒரு முடிவாக இருக்கும். அதனால் அண்ணாமலைஜி அவர்களை யாரோ வெளியில் இருக்கிறவங்க, அண்ணாமலைஜியை பிஜேபிக்கு இல்லாத அக்கறையாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு